ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நான் தான் முகேஷ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தளபதி வந்து சிஎம்ல இருந்து அடுத்து பிஎம் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்ஸ்டால செம ரீச்சா போயிட்டு இருக்கு. அந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சாங்க, எதனால ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். சரி, ஓகேங்க. புதுசாக ஏதோ கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால அதை பற்றி சொல்கிறேன். என்னன்னா, ஒரு நம்ம மே 15 அன்னைக்கு ஒரு ஹியரிங் நடந்திருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போது நம்ம ஒரு ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காக்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம், அவர் என்னடா இப்படி பேசிட்டார், ஜட்ஜாக இருந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம அதை கடந்து போயிருப்போம். ஏன்னா நம்மகிட்ட பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம அதை கடந்து போறதா நம்மளுக்கு இதுன்ட்டு போயிருப்போம். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிக்க இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, நீ என்ன என்னைய காங்கிரஸ் சொல்றது, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றேன், நான் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரு கட்சியை ஷார்ட் ஃபார்மா சிஜேபின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிட்டு வராங்க. செம ட்ரெண்டா போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா. அது கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்ல 34,000 பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 22,000 பேர் அதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கூகுள் சைன் அப் பார்த்தீங்கன்னா 46,000 பேர் சைன் அப் பண்ணியிருக்காங்களாம். அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? 46,000 பேர் சைன் இன் பண்ணது, அந்த கட்சியில நான் சேர போறேன் அப்படின்ட்டு ஒரு 46,000 பேர் சைன் இன் பண்ணியிருக்காங்களாம் கூகுள் ஷீட்ல. என்னமோ அவங்க சும்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியும் சொல்லிட்டா, தே ஆர் கிரியேட் பார்ட்டி ஆந்தம், வெப்சைட், மேனிஃபெஸ்டோ கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க. அவங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி வந்து அவங்க கட்சியில் சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காராமா. அது என்னமோ விளையாட்டா ஆரம்பிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இப்ப ரொம்ப சீரியஸா இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நம்ம அடுத்து நம்ம விஜய் அண்ணனை பத்தி பார்க்க போயிடலாம். என்னன்னா, அடுத்து பிஎம் பேசிட்டு இருக்காங்கல்ல, பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க. அது எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா. ரீசெண்டா பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் நம்ம மோடிஜி போட்டோவையும் நம்ம தளபதி விஜய் அண்ணா முதலமைச்சிருக்காங்களா அவங்களோட போட்டோவையும் கொண்டு போய் நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் காட்டியிருப்பாங்க. எல்லாரும் முக்காவாசி பேர் விஜயண்ணா போட்டோ தான் எடுத்திருப்பாங்க. அதனாலதான் இப்ப என்னமோ தெரியல எல்லாரும் நம்ம அடுத்த பிஎம் விஜயண்ணா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோன்ற விஷயத்த ஆரம்பிச்சு செஞ்சு பழகுங்க. அப்பனாதான் அது நம்மளுக்கு சக்சஸ் ஆகுதா இல்ல அதை ஃபெயிலியர் ஆகாமான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காம நான் தோத்துறேன் நினைச்சிட்டே இருக்காதீங்க. வெற்றியோ தோல்வியோ பார்த்துடலாங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் வரை டாட்டா, பை பை.